அவர் ஒரு காசு போச்சு போச்சுண்ணா 200 செலவுக்கு வச்சுருந்தா காசு போயிடுச்சுண்ணே. கொஞ்சம் கூட இது இல்லாம காசு செலவாகணும்னு அளவுக்கு கொண்டுதான். வீட்டில் சொந்த வீட்டில் கலாண்டவன் அடுத்த ஆட்ட கலாண்ட யோசிக்காச்சும். சொந்த வீட்டில் கலாண்டவன் அம்மாவோட மோதாட்ட கலாண்டவன் தங்கச்சி அது தோட கலாண்டவன் அடுத்த ஆட்ட கலாண்ட யோசிக்காச்சும். சொந்த வீட்லையா? ஆமாம், வீட்டில் நகையை கலவண்டான், காசை கலவண்டான். இதுதான் சாதாரணமாக. ரவியை விட்டு சங்கிலி எடுத்ததே வந்தானே. அது இந்த அலையங்குளத்தில் தொலைஞ்சு சங்கிலி எடுத்ததே வந்தானே. வேறு வெளியெல்லாம் எடுக்கிறது. சரி பாரு, நான் வந்து நான் வந்து வாங்குறேன். சரியா? போகிறேன். சரி விட, அதான் 1000 எல்லாத்தா வாட்டிட்டு போக முடியாது. எடுத்தவனுக்கு வந்து 200 ரூபா, நம்மளுக்கு கொடுத்தவனுக்கு 200 ரூபா தான். எடுத்தவனுக்கு எல்லாத்தா எவ்வளோ எடுக்க ஆசைப்படுவாங்க யாருக்கு? அவ்வளோதான் போயிருச்சு, அது திருப்பி வராது. நான் அது எப்படி திருப்பி வராது? இவங்க சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. தெரியுங்க, இப்போ பேசுகிறார ஒரு நாளைக்கு முட்டாட்டியே சொல்ல என் மகனை கலவப்பட்ட பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். நேரம் இவன் இருந்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, இங்கே இருந்த வரைக்கும் இவன் போய் அங்கே என் மகனை கலவப்பட்ட கட்டுறாங்க. என் மகன் என்ன கலவாணியா அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு இந்த காலா பேசுகிறேன். ஆமாம், இந்த கருப்பு பேசுகிறேன்னு இருந்தாங்க. அப்படி இருந்தா துக்கு கொடுத்தா இதுக்கு மேலே என்ன பண்ணுவான்? அது பெருசா பண்ணிட்டு மாட்டிக்கிட்டு ஒரு வீட்டில் கை வச்சுட்டு போவாங்க. வச்சிருக்கேன் வச்சுட்டு போவான். கண்டிப்பாக கழிச்சுப்பாரு. கண்ணில் பட்டுச்சுனே தூக்கிட்டு போயிடுவான். கண்ணில் பட்டா தூக்கிடுவான் கண்டிப்பாக. அப்போ தெரியுங்கள சொன்னது பொய்யா உண்மையா? அது பார்த்து பத்திரமா இருந்துக்கிட்டா சொல்கிறாரு. பார்த்து பத்திரமா இருந்துக்கணும். எதை சொல்றது? காரிய குத்தாடி அவங்கலாம் காரிய குத்தாடி. அவங்க நேரத்துக்கு தான் காரிய குத்தாடி. பார்த்து பாருங்க. இப்போ உங்களுக்கு ஜாமான்களை பத்திரமா வச்சுக்கலாம். என்ன செய்ய முடியும் நம்ம? ஆமாம், சாப்பாடு சாப்பிடுறது ஜபுல போயிட்டு